கல்லால இல்ல, மனசால கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? சென்னை அருகே திருநின்றவூரில் இருக்கும் ஹிருதயாலயீஸ்வரர் கோவில் ஒரு அதிசயமான வரலாறு கொண்டது. நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கே பூசலார் என்ற சிவபக்தர் வாழ்ந்தார். சிவபெருமானுக்காக ஒரு பெரிய கோவில் கட்ட வேண்டும் என்பது அவரது பெரிய ஆசை. ஆனால் அவரிடம் ஒரு காசு கூட இல்லை. ஆனால் அவர் மனம் தளரவில்லை. அதனால் அவர் ஒரு வித்தியாசமான முடிவு எடுத்தார். கோவிலை கல்லால் இல்ல, தனது மனசுக்குள்ளே கட்ட ஆரம்பித்தார். யானத்தில் அடித்தளம் முதல் கோபுரம் வரை ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் மனதில் உருவாக்கினார். அதே நேரத்தில் பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய சிவன் கோவில் கட்டிக் கொண்டிருந்தார். கும்பாபிஷேகம் நடக்க இருக்கும் முன் இரவு சிவபெருமான் மன்னனின் கனவில் தோன்றினார். நாளை உன் கோவிலுக்கு வர முடியாது. என் பக்தன் பூசலார் கட்டிய கோவிலுக்கு போக வேண்டும் என்று சிவன் கூறினார். அதிர்ச்சியடைந்த மன்னன் உடனே திருநிலுக்கு போக வேண்டும் என்று சிவன் கூறினார். ஆனால் அங்கே எந்த கோவிலும் இல்லை. ஒரு சாதாரண பக்தர் பூசலார் மட்டும் இருந்தார். அவர் மனதில் கட்டிய கோவிலின் பக்தியை அறிந்த மன்னன் மிகவும் வியந்தார். பின்னர் அந்த இடத்திலேயே ஒரு உண்மையான சிவன் கோவில் கட்டினார். அதனால்தான் அந்த சிவன் ஹிருதயாலயீஸ்வரர், அதாவது மனதில் வாழும் இறைவன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த மாதிரி அரிய கோவில் ரகசியங்கள் தெரியணும்னா டெம்பிள் டைம்ஸ் வித் யூவி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.